சாப்பாடுலாம் சூப்பரா இருந்துச்சுல்ல? இருந்துச்சு. ஏன் அத்தை ஒரு மாதிரி பேசுறீங்க? நீ மாட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கினே இருக்கிற. சிக்கன்ன்ற 65ன்ற என் புள்ள வீட்டு காசெல்லாம் எங்க போறது? ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? எப்பயாச்சும் தானே வெளியே வரும். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஊருக்கு போன உடனே உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பிரச்சனைய பண்ணி அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறோம். வா. அம்மா வீட்டுக்கு தானே அத்தை போறேன் அத்தை போறேன். போறதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துக்கு போவோமா? எங்க? பேங்க்குக்கு அத்தை. பேங்க்குயா? எங்க அம்மா வீட்டுல போட்ட நகையெல்லாம் அங்கதானே இருக்கு. அடுகுல வச்ச நகை எல்லாத்தையும் வாங்கி கொடுங்க. இப்பயே நான் போறேன். சிக்கன் உடம்புக்கு நல்லது இல்லம்மா, ஹீட்டு. அத்தை ஒண்ணு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். 100 200 எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. இனிமே நீ மட்டன் பிரியாணி தான் சாப்பிடணும். அத்தை அடிக்கடி இப்படிதான் காமெடி பண்ணுவேன். அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. கார் உள்ள போய் ஏசியில உக்காருமா. அப்பாவியா இருப்பா, ஆக்ரோஷமா பேசுறாள. கொஞ்சம் விட்டு பிடிப்போம். திவ்யா என் அண்ணன் பையன் ஆனந்த் இல்ல, தண்ணிய போட்டு தண்ணி லாரியில மோதிட்டானாமா. சீரியஸா இருக்கானாமா. நான் உடனே போய் பாத்துட்டு வந்துடுறேம்மா. ஐயோ நீங்க உடனே கிளம்புங்க அத்தை. இந்த ஆட்டோக்கார தம்பி வேற போனே எடுக்க மாட்டேங்குதுமா. அத்தை நம்ம கிட்டதான் கார் இருக்கே அத்தை, கார்லயே போலாமே. கார் ஓட்ட தெரியுமா? அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேன் அத்தை. அப்ப ஏன் இம்மா நாள் நீ ஓட்டவே இல்ல? உங்க பையன் விட்டாதானே அத்தை. நம்மள மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் பல கோடி திறமைகள் இருந்தோம் இந்த ஆம்பளைங்க நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி நம்மள மட்டம் தட்டி வீட்டு வேலையை பாரு நம்மள வீட்லயே உட்கார வச்சிடுறாங்க. உண்மைதாமா. சரி வா சீரியஸா இருக்கிறோம். சீக்கிரமா போயிட போறான். வந்து காரை எடு. ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் போடுங்க. கார்ல ஏறினா ஃபர்ஸ்ட் சீட் பெல்ட் தான் போடணும். சரிம்மா போலாமா? சரிங்க அத்தை. டேய் நவுந்து போடா. எப்படி வராங்க பாருங்க அத்தை. குப்பை கோட்டை தாண்டிடுச்சு அத்தை. பக்கத்து வீட்டு குப்பை நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அத்தை. ஓ வீட்டு குப்பை ஏன்ட்டு இங்க வந்தது? அப்படி தாண்டி வரும். காத்துல வருது. காத்த கேளுங்கடி. அக்கா வெளியில வாக்கா. உங்களை வந்து பாரு. பொடி இவ அவ பெரிய அவ படம் டூடு வாங்கடி ஃப்ராடு. இவ அம்மா வீடு சென்னை. நீ போடி என்ன காத்துல பறக்குது குப்பா. வாங்கடி சப்பா. நாங்க போன ஊட்டி எங்க கூட போடாதடி போட்டி. டிவி கட்சி ஓவரா பேசுனா செய்வண்டி உங்களை வச்சு. வெள்ளையா இருக்கும் பாலு பொடி கூடு. அத்தை உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. எனக்கும் தாமா. உண்மையான உமனா இருந்தா 5 நிமிஷம் நீ இங்கே நில்லுடி. ஏதாண்டி இருப்பான். போங்கடி. அத்தை உள்ள வாங்கலாம். அத்தை நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம் வாங்க. என்னமாச்சு? ஏம்மா வர்றப்ப பார்த்து வரக்கூடாது. உனக்கு மருத்துவம் பாக்குறது நானே. உங்க அம்மாவை கூப்பிடுறேன். நீ ஏன் பாத்துக்கோ. அத்தை அத்தை இனிமே வச்சேன் ஐஸ லேண்ட்ல வச்சு நடந்து போ. கால் சரியாயிடுச்சு.
ஏய் பார்த்துக்கிட்டே இருக்க. அம்மா, மருமகளே, மருமகளே. ஐயோ அத்தை, என்னாச்சு? இனிமேலாச்சும் பார்த்து நடந்து போங்க அத்தை. எங்க அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நானும் கூடவே வந்திருக்கேன். அத்தை, இப்ப புரட்டாசி மாசம் அம்மா நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அத்தை. ஐயோ, நான்வெஜ் சாப்பிடலாம் எனக்கு கை நடுங்குமாம்மா. அத்தை, சரி சரி, உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அம்மா திவ்யா, அப்புறம் மதியானம் தான்மா சமையல். அத்தை அம்மா சாம்பார் சாம்பார்லாம் வைக்க மாட்டீங்கன்னு தெரியும். நான் வந்திருக்கேன்னு மட்டன் சிக்கன்லாம் செய்யாதீங்கம்மா. நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அத்தை இல்ல. அப்பா எங்கம்மா கடைக்கு போயிட்டாரா? சிக்கன் மட்டன்னா ஓகே, மீன் எறா நண்டுன்னு எல்லாத்தையும் செஞ்சு வைக்காதீங்கம்மா. நான் வந்திருக்கேன், நீங்க செய்வீங்க தான், இருந்தாலும் சொல்றேன். வாமா. எங்கம்மா கிளம்பிட்ட? அம்மா சிக்கனும் மட்டனும் எடுத்துட்டு வர சொன்னாங்க, அதனால கடைக்கு போற அத்தை. சரி போ போ, சொன்னா எங்க கேட்க போறீங்க? நான் வந்திருக்கேன்ல. இந்தாங்க அத்தை. ஒரு கோடு இல்ல, 3 கோடு போடணும். சரிங்க அத்தை. அத்தை இப்ப கரெக்டா பாருங்க. வெரி குட் வெரி குட். ஆமா, ஏன் அத்தை ஆயுத பூஜை அப்பெல்லாம் இதெல்லாம் பண்றோம்? நீ என்ன நினைச்ச? நம்ம அவளு பொறி பொட்டுக்கல்ல எப்பயாச்சும் தானே சாப்பிடுறோம், அதெல்லாம் பாவம்ல, அதுக்காக செலிப்ரேட் பண்றோம்னு நினைச்சேன் அத்தை. எஜுகேட்டட் இடியட், இது கூட தெரியாதா? நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா சிறகடிச்சு பறக்க எதையெல்லாம் ஆயுதமா யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கிற ஒரு நாளை தான் ஆயுத பூஜையா கொண்டாடுறோம். பட்டைய போடு. அத்தை எல்லாத்துக்கும் போட்டேன். உங்க நாக்க நீட்டுங்க. ஏன்? நீங்க தானே அத்தை சொன்னீங்க நம்ம சிறகடிச்சு பறக்க எதெல்லாம் ஆயுதமா யூஸ் பண்றோமோ அதுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு. உங்க நாக்க விட சிறந்த ஆயுதம் நம்ம வீட்டுல ஏதாவது இருக்கா என்ன? அத்தை, அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை, இங்க வாங்க. ஏய் ஏய் ஏய், ஏன் பாம்பை பார்த்த மாதிரி பதற? பாம்பு தான் அத்தை. ஏய், என்ன பண்ற? பாம்பை அடிக்க போறேன் அத்தை. ஏய், இந்த உலகம் எல்லா உயிருக்கும் தான், அதுங்கிட்ட அன்பா சொன்னா அதுவே போயிடும். உங்களுக்கும் தானே பயமா இருக்கு? பயமா? அது பாம்புன்னா நான் கழுகு. சரி சரி, போய் அன்பா சொல்லி போ சொல்லுங்க. தம்பி நாகராஜா, அமீர்சான் காட்டுக்குள்ள இருந்து வழி மாறி வந்துட்டியாப்பா? இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா, உன்னை அடிச்சே கொண்டு போடுவானுங்க. இப்படியே நேரா போய் லெஃப்ட் போய் ரைட் கட் பண்ணா ஆறு இருக்கும், அப்படியே ஆத்த புடிச்சு அமீர்சான் காட்டுக்கு போயிடுப்பா. அம்மா சொல்லுமா. அத்தை நம்ம பேசுறது அதுக்கு புரியல, அது பாஷையிலே நம்ம சொல்லுவோம். என்னம்மா அது போவே மாட்டேங்குது? அது ஏதோ சொல்ல வருது அத்தை. பயமா? அது பாம்புன்னா நான் கழுகு. யாரு காலை சொரியறது? ஆசீர்வாதம் வாங்கினாத்த. இதெல்லாம் இவ பண்ண மாட்டாளே. மருமக மாமியார் இப்படிதாங்க பாத்துக்கணும். மாமியார் மருமகள் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக வாழும் நான் உங்கள் திவ்யா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.
ரீல்ஸ்க்காக வச்சு சமைக்கிறாளே. என்ன ஒண்ணுமே இல்ல. ஐயோ அத்தை, கண்டென்ட் இல்ல, அதுக்குதான் இப்படி ஒரு ஐடியா. என்னென்னமோ குரங்கு வித்த காமிக்கிறாளே இவ. என்னது இது புகையா இருக்கு? புகை வர அளவுக்கு இவ என்னத்த சமைக்கிறா? நான் மார்னிங்கே எழுந்து மதியானம் சமையல் முடிச்சிருவாங்க. வாசனை ஆளு அள்ளுதுங்க. என்ன சமைக்கிறேன்னு தானே பாக்குறீங்க, அத நான் அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏமா இதுவும் கண்டென்ட்டா? ஆமா அத்தை. இதுக்காக காலையில எழுந்து குளிச்சிட்டு கஷ்டம்தாம்மா. அத்தை, இந்த மழையில யாரு குளிப்பா? நான் குளிச்சு 4 நாள் ஆகுது. போங்க அத்தை. எந்த தாமரை மதியா மதியா. ஐயோ ஆண்டி, இறங்க இறங்க. எங்கம்மா உங்க மாமியாரு? எங்க மாமியார் மார்க்கெட் போயிருக்காங்க ஆண்டி. திவ்யா ஒரு 500 ரூபா இருந்தா கூடமா. ஐயோ என்கிட்ட இல்ல ஆண்டி. திவ்யா ப்ளீஸ்மா, கொஞ்சம் அர்ஜென்ட்டா தேவைப்படுதுமா. இந்த உதவி மட்டும் பண்ணுமா. மார்ச்சூரிக்கு போற வரைக்கும் மறக்க மாட்டோமா. ஆண்டி, எங்க மாமியார் வந்தா திட்டுவாங்க. அவருக்கும் இந்த மாதிரி கடன் கொடுக்கறதெல்லாம் பிடிக்காது ஆண்டி. அம்மா ப்ளீஸ்மா. அவங்க தான் ரிக்ஷோட் பண்ணி கேக்குறாங்களா? 500 ரூபாய் கொடுத்தா குறைஞ்சா போயிடுவான். மனுஷாளுக்கு உதவி செய்து வாழணும். பார்க்கவே பாவமா இருக்கு. 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறோம்மா. ஐயோ அர்னால்டு, எங்க மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நானும் சொல்லிக்கிறேன். இந்தாங்க ஆண்டி. ஆண்டி 2 நாள்ல திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? ஐயா 500 ரூபாய் கொடுத்துட்டு 5000 கேள்வி கேக்குற? இதை எடுத்துன்னு போய் தான் நான் மெத்த வீடு கட்டு போறேன். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் தருவேன். என்னங்க ஆண்டி இப்படி பேசுறீங்க? பின்ன எப்படி பேசுவாங்க? என்கிட்ட நீ ரூல்ஸ் பேசுறியா? இந்த 500 ரூபாய் நீ எப்படி வாங்குறன்னு நான் பாக்குறேன். 500 ரூபாய் கொடுத்துட்டா இவளுங்களுக்குலாம் அம்பானின்னு நினைப்பு. ஐயோ நாங்க எங்கங்க நல்லா இருக்கோம், நாங்க நாசமா தானங்க போறோம். வீட்ல ஒரே பிரச்சனை தாங்க. இந்த கடவுள் இருக்கே, கஷ்டத்து மேல கஷ்டத்தை தாங்க கொடுத்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் பிச்சை எடுக்கலான்னு இருக்கோம். முந்தா நேத்து வயிறு வலி, நேத்து ஜுரம், இன்னைக்கு சளி, நாளைக்கு என்னன்னு தெரியலங்க. வீட்டுக்கார் எங்கெங்க சப்போர்ட் பண்றாரு? 2 பேருக்கும் சண்டை போறதுக்கே நேரம் கரெக்டா இருக்குங்க. என்ன மருமவா பொய்யா புழுகின்னுக்குறா? சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம கெத்தா இருக்க வேணாமா? அப்படியா சொல்ற? ஆமா ஆமா. இப்ப பாரு. எப்படி பொறுக்கும் போன குடுபடி. ஏய் சிலுக்கு செல்வி, உனக்கு இன்னாடி இப்ப பிரச்சனை? ஏய் நாங்க சூப்பரா இருக்கிறோண்டி, ஜாலியா இருக்கிறோண்டி. காசு கண்ணா பின்னான்னு இருக்கு. அதுக்கு இப்ப என்ன? செழிப்பா இருக்கிறோண்டி. ஐயோ ஐயோ அத்தான், அப்பவே சொன்னல, நீங்க கேட்டீங்களா? திவ்யா 3 மாசத்துக்கு முன்னாடி 3000 ரூபாய் வாங்கி இருந்தான்ல, இந்தாம்மா. சரிங்க அத்தை. அட எண்ணி பாருமா. என்னங்க அத்தை இப்படி சொல்லிட்டீங்க? ஒரே குடும்பமா ஒற்றுமையா இருக்கும். எனக்கு ஒண்ணுன்னா நீங்க ஓடி வரீங்க. காசு என்ன அத்தை காசு? இது வெறும் பேப்பர் அத்தை. இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. புரிஞ்சு போச்சு அத்தை.
வேற வீட்ல இருந்து வந்த பொண்ணு இல்ல நானு. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கலம்மா. இனிமேலாச்சும் இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதனால பாத்தியா என் மருமோல யூ ஆர் வெரி லக்கிடா. ஆசையை கண்டத்தை அலசி பார்த்தா கூட இப்படியா கொஞ்ச மருமக கிடைக்காது. சரி சரி நீ கண்ணு வைக்காத. 500 200 என்கிட்ட இருந்து மட்டும் புது நோட்டா வாங்கிக்குது. திரும்ப தரும்போது எல்லாம் தீஞ்ச நோட்டா தருது. என்ன 3000க்கு 30 ரூபா குறையுது? அது ஒண்ணு இல்ல அத்தை, கள்ள நோட்டெல்லாம் கண்ணா பின்னான்னு வருதுல்ல, அதான் செக் பண்ண. நல்ல வேலை யாரும் பார்க்கல.